ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் நண்பன் இயற்கை நண்பன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பகுதி பழைய சாதம் என்று சொல்லப்படுகின்ற பழைய சோற்றின் பண்பும் பலன்கள் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கும். 60 வயதை கடந்த பிறகும் திடகாத்திரமாக இருக்கும் கிராமத்து பெரியவர் யாரிடமாவது கேட்டு பாருங்கள், உங்கள் ஆரோக்கியத்திற்கு காரணம் என்ன என்று. சட்டென்று பழைய சோறு கம்பங்களில்தான் வேறென்ன என்று பதில் சொல்வார்கள். பழைய சாதம் நம் முன்னோர்களின் உடல் நலத்திற்கு பக்கபலமாக இருந்தது என்பது மறுக்க முடியாத உண்மை. பல நூறு ஆண்டுகளாக பழைய சோறு சாப்பிட்டு வந்த பழக்கம் நம் பாரம்பரியத்திற்கு உண்டு. சமீபத்தில் அமெரிக்கன் நியூட்ரிஷன் அசோசியேஷன் பழைய சோற்றின் பெருமைகளையும் பலன்களையும் பட்டியலிட்டிருந்தது. அதன் பிறகு விழித்துக் கொண்ட இன்றைய தலைமுறை கூகுளில் பழைய சாதத்தை தேட ஆரம்பித்திருக்கிறது. பழைய சாதம், பழைய சோறு, பழஞ்சோறு, ஏழைகளின் உணவு, ஐஸ் பிரியாணி என்றெல்லாம் அழைக்கப்படும் இந்த உணவு அமெரிக்கர்களுக்கும் பிற நாட்டினருக்கும் வேண்டுமானால் அதிசயமாக இருக்கலாம். நம் முன்னோர்களுக்கு அன்றாடம் பார்த்து பழகி போன இதம் தரும் காலை உணவு. மதியம் வடித்து மீந்து போன சாதத்தில் தண்ணீர் ஊற்றி விடுவார்கள். அடுத்த நாள் அது பழைய சாதமாகிவிடும் என்று இதன் எளிய செயல்முறையை விளக்கலாம் தான். இது கூட தெரியாதா எங்களுக்கு என்று சிலர் கோபப்படக்கூடும். ஆனால் எதை சொன்னாலும் செய்முறை விளக்கம் கேட்கும் இளைய தலைமுறைக்கு பீட்சா பர்கரிலே காலம் தள்ளி கொண்டிருக்கும் இளைய பட்டாளத்துக்காகவது இதை சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்கிறது. பழைய சோறு கிடக்கட்டும், சோற்றை ஊற வைத்திருக்கும் தண்ணீர் அத்தனை ருசியானது, எத்தனையோ மருத்துவ குணங்களை கொண்டது. கிராமங்களில் வெயிலில் வாடி வதங்கி வருபவர்கள் உரிமையோடு கேட்கும் பானம் அது. கொஞ்சம் நீச்ச தண்ணி இருந்தா குடுதாயி என்பார்கள். நீச்ச தண்ணி என்றால் பழைய சோற்று தண்ணீர், நீராகரம் என்று அர்த்தம். உடல் உஷ்ணத்தை குறைக்கும், குளிர்ச்சியோடு எனர்ஜியையும் சேர்த்து தரும் அற்புதம் ஆகாரம்தான் நீராகாரம். ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்த பிறகு அறிமுகமான காஃபி நீராகாரத்தை மெல்ல மெல்ல ஓரங்கட்டிவிட்டது. அதோடு இந்த பழைய சோற்று தண்ணீர் மற்ற பானங்களைப் போல அல்ல. பழச்சாறுகள், இளநீர் டீயைப் போல இது பாட்டிலில் அடைத்து கையோடு எடுத்து போக முடியாது. சாதம் கலந்திருக்கும் என்பதால் புட்டிகள் ஏற்றவை அல்ல. இதுவும் தமிழர்கள் நீராகாரத்தை மறந்து போக ஒரு காரணம். தனியாக பிரிட்ஜில் வைத்து குளிரூட்ட வேண்டியதில்லை என்பது இதன் சிறப்பு. அடுப்பு அடியில் ஒரு ஓரமாக பாத்திரத்தில் மூடி வைத்தாலே போதும். காலையில் குளிர குளிர பழைய சோறு தயார். மண் பாத்திரத்தில் வைத்திருப்பது கூடுதல் சிறப்பு. தமிழகத்தில் மட்டுமல்ல, கேரளாவிலும் பாரம்பரியமிக்க உணவு இது. தொட்டுக்கொள்ள ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய் அல்லது ஊறுகாய் போதும். பழைய சோற்றில் லேசாக புளிப்பு சுவை ஏற்பட காரணமும் உண்டு. சாதத்தில் உருவாகும் லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா தான் புளிப்பு சுவையை தருகிறது. அதோடு மிக அதிக அளவில் புரதச்சத்து, இரும்பு சத்து, பொட்டாசியம் ஆகியவற்றை அள்ளி அள்ளி தருகிறது. இந்த அட்டகாசமான சாதம், உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம், வடித்த சாதத்தில் 3.4 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்கிறது என வைத்துக் கொள்வோம். அதுவே பழைய சாதமாகும் போது இரும்பு சத்தின் அளவு 73.91 மில்லிகிராமாக இருக்கும். ஆக காலையில் சாப்பிட ஏற்ற சத்தான உணவு பழைய சோறு. அதே நேரத்தில் எல்லா உணவுக்கும் ஒரு கால அளவு உண்டு இல்லையா? அது பழைய சோற்றுக்கும் பொருந்தும். அதிகபட்சம் பழைய சாதம் ஆக வேண்டும் என்பதற்காக நீர் ஊற்றிய 15 மணி நேரத்திற்குள் சாப்பிடுவதுதான் ஆரோக்கியம் என்கிறார்கள் மருத்துவர்கள். பழைய சாதம் சாப்பிட்டால் தூக்கம் வரும், உடல் பருமன் உண்டாகும் என்பதெல்லாம் உண்மை அல்ல. இது எல்லா உணவுகளுக்கும் பொருந்தக்கூடியது. சர்க்கரை நோயாளிகள் மட்டும் மருத்துவரின் ஆலோசனையை கேட்டு அளவோடு சாப்பிடலாம். அமெரிக்கன் நியூட்ரிஷன் அசோசியேஷன் பட்டியல் போட்டிருக்கும் பழைய சோற்றின் நன்மைகள். உடலுக்கு நன்மை தரும் பாக்டீரியாக்கள் அபரிதமான அளவில் இதில் இருக்கின்றன. காலையில் இதை சாப்பிடுவதால் வயிறு தொடர்பான நோய்கள் குணமாகும். உடலில் அதிகமாக இருக்கும் உடல் உஷ்ணத்தை போக்கும். இந்த உணவு நார்ச்சத்து தன்மையும் கொண்டிருப்பதால் மலச்சிக்கலை நீக்கும், உடல் சோர்வை விரட்டும், இரத்த அழுத்தம் சீராகும். உயர் இரத்த அழுத்தம் இருப்பவர்களுக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமாக தணிய செய்யும். முழு நாளைக்கும் நம்மை ஃப்ரெஷ்ஷாக உணர வைக்கும். ஒவ்வாமை பிரச்சனைகளுக்கும் தோல் தொடர்பான வியாதிகளுக்கும் நல்ல தீர்வு தரும். எல்லா விதமான வயிற்று புண்களுக்கும் பழைய சோறு ஒரு வரப்பிரசாதம். புதிய நோய் தொற்றுகள் எதுவும் ஏற்படாமல் தடுக்கும். இளமை தோற்றத்தை தக்க வைக்கவும் பழைய சோறு மிகவும் உதவுகிறது. பழைய சோறு இருக்கும் இடம் ஆரோக்கியம் குடியிருக்கும் இடம். தமிழர் பாரம்பரியம் ஆரோக்கியத்தை போற்றி பாதுகாத்து வந்தது என்பதை நிரூபிக்கும் மற்றும் ஒரு ஆதாரம் பழைய சோறு. இவ்வளவு நன்மைகள் உள்ள பழைய சோற்றினை நாம் தினமும் சாப்பிட வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.